ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின்றீங்களா அடி விழுந்து அங்கே கீழே விழுந்துச்சேக்கா அவங்க ஃபைட் பண்ணி அங்கே வந்துட்டு காசு சம்பாதிக்கிறா போல். அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷெங்க்ட்ட இருந்து கால் வந்துடுது. பேபி இப்படி வந்துட்டு எனக்கு திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப செலவாயிருச்சு, எனக்கு ஒரு 50,000 யுவான் நீ அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு உடம்பு சரியானா போதும் நான் உடனே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உடனே அவனுக்கு அனுப்பி வச்சா. பார்த்தா அந்த இடியேட்ட அவளோட ஃப்ரெண்டு ஸ்வீட்டியோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே டைமண்ட் ரிங் வாங்குறதுக்காக போயிருக்கான். அந்த இடியேட் வந்துட்டு காசு அனுப்பி விட்டுட்டா, நம்மளுக்கு என்ன ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம், அவள் பாட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான் அவன் மூஞ்ச பத்திரிக்கை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அப்படியே அந்த சைடில் தான் வர்றான். அந்த டைமண்ட் ஜுவல்லரிலாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ஆசை அப்படியே சந்தோஷமாயிட்டு இருக்கா. எனக்குமே அவர் மேரேஜ் பண்ணும்போது இப்படி தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவார், நான் வந்து கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சைடில் செங்க எங்கள் ஸ்வீட்டியுமே அவள் பார்த்துடுறா. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. அங்கே ரொம்ப வந்துட்டு பயந்து போயிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்போ அவன் வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான். பட் அவன் தைரியத்தை வர வச்சுட்டு நீ வந்து பார்த்துட்டேன்னா இதுக்கப்புறம் மறைச்சி என்ன ப்ரோஜனம், நான் இவ்வளவுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன எனக்காக வந்துட்டு எவ்வளோ அடி வாங்கியிருப்ப அப்படின்ற செட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் எப்போ வந்துட்டு நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ண, நீ வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், 2 பேரும் சேர்ந்து இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் நானும் அவருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ இப்படிலாம் என்கிட்ட பேசாதன்னு செட்டு அவ சொல்றா. என்ன நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு இப்படி வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன், உன் உடம்புல வந்துட்டு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு போன் மெயின்லாம் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு நீ இதுக்காக தான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா நீ அதுக்கு தான் டிசர்வ் ஆனவ, நீ வந்துட்டு உன் மூஞ்சி இருக்க லட்சணத்துக்கு நான் வந்துட்டு உன்னை போய் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு நீ ஆசை வேற பட்டுட்டு இருந்தியா, நீ வந்துட்டு எனக்கு மேய்ச்சா, நீ ஃபஸ்ட்டு உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தியா, நீ எனக்காக இந்த ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் பொறுமையாக உன் கூட சேர்ந்து இருந்துட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா, உன் மேலே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே லவ்வே வந்தது கிடையாது, உன்னை நான் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினையுமே அவன் அடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு உனக்கு கண்டிப்பாக நீ பண்ணுற வேலைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, நீ தான் வந்துட்டு தெருவில் தான் சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு வா பேபின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சேக்கா. நான் வந்துட்டு ஸ்டூபிட் மாதிரி இத்தனை நாளாக என்னோட லைஃபாகவே வந்து தொலைச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து இவனுக்காக வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன், பட் என் லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வருது, நிறைய கார்ட்ஸ் எல்லாருமே இறங்கி வராங்க. அப்போ ஹார்ன் சொல்லிட்டு ஒரு பர்சனுமே வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ அழுதுட்ருக்கீங்க, உங்களோட லைஃபுக்கு நீங்கள் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹான்மே தட்டி கொடுத்துட்டு நீ இப்போ திரும்ப வீட்டுக்கு என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு அவனோட இல்னஸ் திரும்ப வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னதும் நீ திரும்பவுமே என்ன வந்துட்டு அந்த இடியட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் அவனை பற்றி நான் ஏன் யோசிக்க போகிறேன், கண்டிப்பாக அவன் பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் வந்துட்டு போய் டாக்டரை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருது, அவனுக்கு போன் மெயின் கொடுத்து காப்பாற்றணும், இல்லைன்னா அவன் 1 மந்த்தில் இறந்து போயிடுவான்னு சொல்லிடுறாங்க. பிறகு அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ என்ன வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எங்கள் கூட சேர்ந்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, நீ இப்படி முன்னாடி வந்துட்டேன்னா உன்னை நான் பரிதாபப்பட்டு ஏற்றுக்குவேனான்னு சொன்னதுமே அப்போ அவள் நீங்கள் எதுக்காக அவட்டெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒருவேளை வந்துட்டு அவள் என் முன்னாடி வந்து நீடன் பண்ணி இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்டு உங்ககிட்ட வந்து பேசினானா நீங்கள் என்ன என்னை விட்டுட்டு அவட்ட போயிடுவீங்களான்னு சொன்னதும் இவட்ட போய் நான் போவேனா, இவன் மூஞ்சிருக்க லட்சணத்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளோட ஃபேமிலி பாரு எவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னது 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அப்போ நீ வந்துட்டு உடம்பு சரியானதுமே உடனே அவகிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ஆமாம் நான் வந்துட்டு அப்படி தான் பண்ணேன்னு சொன்னதும் அப்போ என்கிட்ட அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் பொய்யா பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் உன் பக்கத்தில் எனக்கு வர்றதுக்கே பிடிக்கல, அதனால சொன்னேன், உன் மூஞ்சி இருக்கிற லட்சத்துக்கு யாராச்சும் பக்கத்தில் வர முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கான். நான் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்ன்றதை என்னோட ஒய்ஃப்ட்ட கேட்டுப்பாரு, நான் வந்துட்டு அவட்ட எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு அவன் எப்படி வந்துட்டு அவள் கூட சேர்ந்து இருந்தான்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அங்கே வந்துட்டு அவன் வாங்கி பார்த்துட்டு அது வந்துட்டு பேரை கூட ஒழுங்காக பார்க்காம ஐயோ கடவுளை இங்கே பாரு இந்த கொடுமையை, எனக்கு இருந்த அந்த நோய் வந்துட்டு இவளுக்கு வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, கடவுள் வந்துட்டு அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா, இப்படி தான் வந்துட்டு கெட்டவங்களுக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய உத்தமை மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீ வந்துட்டு இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்கு போன் மெயின் கொடுத்து உன்னை காப்பாற்றவே நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நீ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்போ நீ என்ன பண்ணுவான்னு சொன்னதும் நான் ஜஸ்ட்டு வந்துட்டு என் நெகத்தை கூட உனக்காக கொடுக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஆளுக்காக போன் மெயின் வேறு கொடுத்து நான் காப்பாற்றுவேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்.
பேப்பரையுமே லூசு பையன் ஒழுங்காக பார்க்காம கிழிச்சு எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் உன் நிலைமையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். லைஃப்பில் நடக்க போகிறது எதுவுமே தெரியாமல் ஒரு குறுகட்டை குப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே அவன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்தா கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம போய் இப்போ 4 லேக் வந்து காசை வந்து ரெடி பண்ணியாச்சு, நம்ம போய் இப்போ வந்து ஒரு கார் வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் இப்போ வந்துட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டை கிழிச்சு எறிஞ்சியோ அதுதான் உன் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படி நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் கேட்டிருந்தீங்கல்ல 4 லேக், அது வந்துட்டு நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் இப்போ வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துடணும், நீங்கள் தான் அதை பே பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என்ன வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட காசு எடுத்தேன், தப்பாக உங்களுக்கு ஏதோ வந்து கிடைச்சிருக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னதும் உங்களோட இன்ஃபர்மேஷன் தான் மேடம் சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ இந்த காசு எடுத்துகிட்டு இவன் கார் வாங்கி அவளுக்கு கொடுக்க போகிறானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே காரை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் இது அப்படின்றத சேர்த்தாங்க சொல்கிறாங்க. ஸோ காரோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொன்னதும் என்ன டார்லிங் நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழ வேண்டாமா, இதுக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா. அப்போ அவனை வந்து கண்ணத்தை சேர்ந்து ஒரு அறை விட்டுறா, எதுக்காக நீ என்ன அடிச்சேன்னு சொன்னதும் அப்போ அந்த பொண்ணை நீ உள்ளே போன்னு சொன்னதுமே எதுக்காக நீ அவர் மேலே கையை வச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னதே கையை வச்சேனா, இப்போ வந்துட்டு பண்ண விஷயத்துக்கு இன்னுமே வந்துட்டு பலார்னு 2 அறை விட்டுருக்கணும், யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ வந்துட்டு என்னோட காசை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பியா, நீ வந்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இப்போ அந்த கடனை என் தலையில் சுமத்தலான்னு பார்க்குறியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, அவர் இத்தனை நாள் அவன் கூட சேர்ந்து இருந்ததுக்கு தானே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லக்ஸரியான காரை வாங்கி நான் வந்து என்னோட ஒய்ஃப்க்கு கொடுக்க போகிறேன், உன்னோட டிஸ்னி வந்துட்டு டோட்டலாக மாறப்போகுது, என்னது கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே வந்துட்டு சிரிச்சதுமே ஹீரோயின் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் என்னமோ வந்துட்டு இவனுக்கு தான் இருக்குதுன்ற மாதிரி பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே டாக்டர்கிட்ட இருந்து கால் வந்துடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ உடனே அவன் ஃபோனை பிடிக்கிட்டு அப்போ அங்கே பேசினதுமே நான் ஸ்ட்ரெங் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவர் இந்த நோயை பற்றி பேசும்போது எனக்கு நல்லாவே இந்த விஷயத்தை பற்றி தெரியும், பட் எனக்கு எந்த ஒரு போன் மெயினுமே வேணான்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது லைஃபோட விஷயம், நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களான்னு சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த போன் மெயின் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்துட்டு இப்படி ஹாப்பியாக இருந்துக்குருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. பட் இந்த இடியட்டு தனக்கு நினச்சி பேசாமல் ஹீரோயின் நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்படின்னா இந்த போன்மேனுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கொடுத்துடலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு உடனே வந்துட்டு இதை பண்ணிடுங்க, எனக்கு உடனே நல்லது பண்ணலைன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கட் பண்ணி விட்டுறான் அவரையுமே ஃபோனை. நம்ம ஹீரோயினுக்கு அட பாவி உன் லைஃப்பில் நீயாவே வந்துட்டு மண்ணலி போட்டியடான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டாக்டர்கிட்ட சரி டாக்டர் நீங்கள் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இப்போ ஒப்பீனியன் கொடுத்துட்டாருல அதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ உடனே அந்த சேல்ஸ்கேல கூப்பிட்டு இப்போ உடனே இந்த காரை நாங்கள் வாங்க போகிறோம், நீ வந்துட்டு என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த 4 லேக் வந்து காரையுமே வாங்குறதுக்கு ரெடி பண்ணதுமே ஹீரோயின் இதில் நான் வந்து பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, உன் தலையில் நீயே மண்ணலி போட்டுக்க போகிற, நீ வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்ட்ட காசு கேட்டாலுமே அதுக்குமே இல்லாமல் போக போகுது, போன்மேனுமே வந்துட்டு உனக்கு இல்லாமல் போக போகுது, கடைசியில் நீ தான் வந்துட்டு தெருவில் சுற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்பாவே நான் 4 லேக் காரில் போக போகிறேன், நீ 3 வேளை சோறுக்கு கூட வழி இல்லாமல் இருக்க போகிற அப்படின்றத சொன்னதும் அவள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மீட்டிங் போக போகிறோம், அங்கே அசோசியேஷனில் மெம்பராகவுமே இருக்கும், நீ என்ன அங்கே வருவியான்னு சொன்னதும் ஏன் நான் வராமான்னு சொன்னதும் அங்கே நீ வந்து என்ன பண்ண போகிற, சோத்துக்கொழி இல்லாமல் ஏதோ ஓசி சோறு சாப்பிட வர போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அப்போ ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு பெரிய நோய் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட மெயின் சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இப்போ அவர் வந்துட்டு க்யூர் ஆகிட்டாரு, இப்போ வந்துட்டு 2 மில்லியன் வந்துட்டு மாதத்துக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இது என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் வந்துட்டு உனக்கு அவளுக்குமே நல்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இப்போ அந்த பொண்ணு இங்கே வரவே இல்லையே என்ன ஆகிட்டா, அவள் வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டுருக்காளாம்ப்பா, அங்கே வந்துட்டு நிறைய பஞ்செல்லாம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காளாம் காசுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்வீட்டி அவளோட ஹேர் பார்த்தீங்களா வெள்ளையாக வேற போச்சு, அவள் வந்துட்டு என்ன நோயை உடம்புல வச்சிருக்காளோன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜில் பியூட்டிஃபுல் கேர்ளாக இருந்தா, ஆனால் இப்போ ஒரு கிளவி மாதிரி போயிட்டா, அடி வாங்கி மூஞ்ச பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இப்போ வருவாளா வரமாட்டாளான்னு சொல்லிட்டு பெட் கட்டுவோமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அப்போ ஹீரோயின் உள்ள சூப்பராக அவங்க வந்துட்டு உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே பேசின எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இவ போட்டிருக்க இந்த ஜுவல்லரி வந்துட்டு 100 மில்லியன் இருக்கும், இந்த ட்ரெஸ்மே ரொம்ப ஃபேமஸானது, இது வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க, இதோட விலையுமே வந்துட்டு கண்டிப்பாக மில்லியன் கணக்கில் இருக்குன்னு சொன்னதும்
சொன்னதும் அதை பார்த்துட்டு இவ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அஃபர்ட்லாம் பண்ண மாட்டா, எங்கே காசுக்கு போவான்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் பேசுகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, இங்கே வந்துட்டு பின்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, இவ்வளோ தூரத்துக்கு காசை வந்துட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ட்ரெஸ்க்காக, அது கூட வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உன்ட்டையும் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு அந்த லுக்கியமியா நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எது போன்மேன் கேட்டீங்க, பின்னாடியே வந்துட்டியா பெக் பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு காசு எதுவும் வந்துட்டு கேட்டு வந்திருக்கியா, ஆல்ரெடி நீ கடை வாங்கி வச்சதவே நீ அடைக்க முடியாமல் தானே இருக்க, இங்கே பாருங்க 4000 இவா நீ வாங்கியிருக்கா, எதையுமே கொடுக்க முடியாமல் தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பல்ல காமிக்காத, அதில் வந்துட்டு என்னோட சைன் மட்டுமே இருக்குது, நீயுமே வந்துட்டு கை நாட்டு வச்சிருக்க, அது நல்லா புரியுதா, நீயுமே தான் சேர்ந்து வந்துட்டு அதை பே பண்ணி ஆகணும் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு என் முன்னாடி வந்துட்டு யார் சொல்லு, நீ வந்துட்டு எப்படா சாவன்னு சொல்லிட்டு தான் நான் காத்துட்டு இருந்தேன், உனக்கு உட முடியாமல் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஸ்வீட்டியோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ரிச்சான ஃபேமிலி, அவங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் நீ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாக பேசுகிறான். ஒரு கார்பேஜை விட ரொம்பவே வந்துட்டு மோசமானவனின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு பூரிப்பு தாங்க முடியல. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ என்னப்பா ஏதாச்சும் மணி நீ கேட்டு எங்ககிட்ட வந்துட்டு ஏன்னு சொன்னதுமே இப்படி சின்ன மொண்ணெலாம் கேட்டு நான் யாருக்கிட்டையெல்லாம் போக மாட்டேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அதுக்காக வரலன்னு சொன்னதும் அப்படின்னா என்ன நீ என்கிட்ட போன்மேன் தான் கேட்டுட்டு வந்திருக்கியா, நான் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ செத்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னதும் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நீ எனக்கு கொடுக்க வேணாமே அப்படின்றத அவ சொல்கிறா. நீ ரொம்ப வந்துட்டு ஓவராக தான் குதிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க, பட் நான் வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், நீ வந்துட்டு அன்றைக்கி ரிப்போர்ட்டை படிச்சே, பட் வந்துட்டு ரிப்போர்ட்டில் யார் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததுமே அந்த நேமை பார்த்தா இவனோட பேர் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு ரிப்போர்ட்டை கீழே போட்டதுமே அந்த ஸ்வீட்டி அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவள் கேட்குறா. இது கண்டிப்பாக வந்து சாத்தியமே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு என்னை பயமுடுத்தணுன்றதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு கவலைப்படாத பேபின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டியை சொல்லிட்டு இவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கா, என்னை பயமுடுத்தலான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட ரிப்போர்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, அப்படி எப்படி என்னால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது, எனக்கு வந்துட்டு மூக்கில் பிளட்டு வரல, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு உடம்புலையுமே பாதிப்பு இல்லை, நான் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இரு, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற செட் அவங்கேருந்து போகும்போது அந்த ஸ்வீட்டி ஐயோ உங்கள் மூக்கிலேருந்து என்ன பிளட்டாக வந்துருச்சுக்கு அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, ஷாக்காக இழுறாட்டிங்கள பெரிய இவ மாதிரி வந்துட்டா எனக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறான் அப்படின்றத செட்டு ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஸ்வீட்டியே உன் மூக்கில் என்ன ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவனுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே மூக்கை தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறான். ஐயோ எனக்கு என்னாச்சு, எனக்கு எப்படி வந்துட்டு திடீர்னு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ டிஷ்யூ எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கேட்டதுமே அவங்க டிஷ்யூ எடுத்து அங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா வந்துட்டு கையில் தூக்கி கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே அவன் நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீயே வந்துட்டு தொடச்சி விடு அப்படின்ற சொன்னதும் நீயே பண்ணிக்கோ, என்னாலலாம் இது பண்ண முடியாதுன்னு அவ சொல்கிறா. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்ற விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நாளைக்கு வந்துட்டு நீ என்னை வந்து ஒழுங்காக பார்த்துக்கலன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேங்கலன்னு சொன்னதோ உன்னை போய் யாராச்சும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, இடியட் தான் பண்ணுவாங்க அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அங்கே மூக்கு எல்லாமே தொடச்சிட்ருக்கான். ப்ளீஸ் பேபி நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்துட்டு டச் பண்ணாத, என் மேலே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா ரொம்பவே காஸ்ட்லி வேஸ்ட் ஆயிரும்னு சொன்னதும் சரி நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுமே ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு, எனக்கு உடம்பு ஏற முடியல, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிட்டு அவனை கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு உடனே டாக்டரை போய் மீட் பண்ணுறான். இப்போ டாக்டர்கிட்ட எனக்கு என்னாச்சு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னதும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி சொன்னனே நீங்கள் தானே வந்துட்டு கேட்காம வந்துட்டு ஓவரா அன்னைக்கு டைலாக்ல அடிச்சிங்களேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணுங்கள், நான் இப்போ தான் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டு போனேன், அதுக்கப்புறம் எப்படி எனக்கு இந்த நோய் வரும்னு சொன்னதும் இங்கே ரிப்போர்ட்லாம் எதுவும் ஃபேக் கிடையாது, எல்லாத்தையுமே நாங்கள் 100 தடவை செக் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவோம், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வந்திருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக இது வந்துட்டு வந்திருக்க சான்ஸே கிடையாது, எனக்காக நீங்கள் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக மிஸ்டேக்கே கிடையாது,
கிடையாது, இது திரும்ப வந்துருச்சு, இது வரக்கூடிய நோய் தான், நீ அது திரும்ப வர லெவலுக்கு உங்க உடம்ப வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. ப்ளீஸ் டாக்டர், நீங்க எனக்கு அன்னைக்கு போன்மேன் வந்துட்டு எனக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அன்னைக்கு தான் வேணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்து டைலாக்லாம் பேசுனீங்களே, அப்புறம் எப்படி இப்போ வந்து கொடுக்க முடியும்னு சொன்னதும் அன்னைக்கு வந்துட்டு நான் இவ வந்து பேசின எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஐயோ கடவுளே, நானே என் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுறான். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கவுமே அப்பாங்க டாக்டர், இது என்ன உங்கள் வீடு நான் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வர்றீங்க, நீங்கள் வந்துட்டு கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்குறதுக்கு, நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, அந்த போன்மேன் எடுத்து ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு, இப்போ நாங்கள் எப்படி போய் வந்துட்டு போன்மேன் ரெடி பண்ண முடியும், இதெல்லாம் கடையில் விற்கிறது வாங்குறதுக்கு இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகணும், யாராச்சும் வந்து விருப்பப்பட்டு தர ஒத்துக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு இதெல்லாமே ரெக்கவர் பண்ண முடியும்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. சரி ஓகே, உங்களுக்கு மேட்சான போன்மேன் ஒன்று ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வேணா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே நான் இப்போவே வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கால் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீ உடனே கிளம்பி வரணும், ஹெல்ப் பண்ணணும், வா முதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஓவரா திமுறாங்க வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா ஃபோனை கட் பண்ணி விட்டதுமே அங்கே ரொம்பவே அவனுக்கு பயமாயிருது. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் கேட்டதும் ஐ திங்க் வந்துட்டு அவளை போய் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவள் வந்துட்டு இன்னுமே என்னை லவ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவனாவே ஒரு கற்பனை கண்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு கூப்பிட்றது என்னமோ வந்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு, ஆனால் வந்துட்டு எவ்வளோ திமிரு பார்த்தியா இவனுக்கு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இருக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப வந்துட்டு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தப்ப நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே வந்துட்டு கவனமாக பார்த்துருக்கா. அப்பாவே நான் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி எனக்கு நோய் வந்து உன்னோட லைஃபையுமே நான் கெடுத்துட்ருக்கேன்ல அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதான்னு சொன்னதும் என்றைக்குமே நீ என்னை கைவிட்ட மாட்டேங்கலன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணி இருக்கேன்னு சொன்னதுமே நானுமே உன்னை ஹாப்பியாக வந்துட்டு நல்லபடியான பிறகு மேரேஜ் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கும் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேன், எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க இருந்து ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது அவன் வேமாங்க வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ இப்போ உடனே என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வான்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கா நான் ஏன் கிளம்பி வரணும்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கேன், எனக்கு போன்மேன் டொனேட் பண்ண வேணாமா அதுக்காக தான் சொன்னதும் ஓ உனக்கு நான் போன்மேன் வேற டொனேட் பண்ணுவேன் வேற நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே ப்ளீஸ் நீ என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, நான் பண்ண எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை வந்துட்டு மன்னிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா உன் கூட சேர்ந்து லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் இல்லைவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இவ வந்து இடியத்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் கோவம் ஆயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு ஃபர்ஸ்ட் உன்னை யாரா மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போ நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் அப்படிலாம் நினச்சி பேச கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. எல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு, நீ அங்கேருந்து வந்துட்டு இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் டாக்டர் வந்துட்டு சொன்னது வந்து உனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதும் அதான் எனக்கு அப்பே தெரியுமே அப்படின்றத சொன்னதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு செத்து போகிறத நீ போய் விரும்புவியா சொல்லு அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அடப்பாவி இனமாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அப்படிலாம் உன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, அந்த மண்ணாங்கட்டி லவ் எல்லாமே எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே ப்ளீஸ் நீ இப்படி பேசாத, நான் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நான் தான் சொல்லிட்டு உன்னை மேரேஜ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நீ என் மேலே கோவமா இருக்கல, கோவமா தான் என்னை போட்டு அடிச்சிரு, என்னை வந்துட்டு ப்ளேம் பண்ணு, ஆனால் நீ வந்துட்டு எனக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, எத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நீ என்னை போய் வந்துட்டு இப்படி கைவிடலாமான்னு சொன்னதும் எனது கைவிட்டேனா, நீ விட்டியா இல்லை நான் விட்டேனா, உன்னோட ட்ரூ ஃபேஸை தான் நான் பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட கேவலமே இல்லாமல் இப்போ வந்து நடிச்சுட்டா இருக்க, நீ அப்போ என்ன சொன்ன என்னோட நெகத்தை கூட வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் உனக்கு என் நெகத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் போதும் நிப்பாட்டு, நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன ஓவராக பேசிட்டு இருக்க, இப்போ என் கூட சேர்ந்து வான் செட்டி இழுத்ததுமே இப்போ எங்கே என்ன கூப்பிட்றேன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும்னு சொன்னதும் உனக்கு நான் சைன் பண்ணி கொடுப்பேன், நீ வந்துட்டு டொனேட் வந்து வாங்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வேறு லைஃப் வாழ்வேன்னு நினைக்கிறியா, அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டேக்கா, என்னை நீ ஹார்ம் பண்ணிட்டு இருக்க, இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து கேஸ் போட்டால் உன் நிலைமை என்னாகும் தெரியல, நான் வார்ன் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காம தானே இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்க, நான் உயிரோட இல்லைனா நீ மட்டும் ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே ஹீரோயின் விரி என்ன அப்படின்ற சொன்னதும் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என் கூட வந்து சைன் பண்ணி கொடு அக்ரிமெண்ட்லன்னு சொன்னதும் நான் செத்தாலும் சரி உனக்காக நான் வந்து போன்மேன் டொனேட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னு நான் பேசாமல் நீ செத்துப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போட்டு அங்கே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பிரதர் ஹான் அங்கே வந்து அங்கே அதை பார்த்துட்டு அவ்வளோதான்
தான் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு போட்டு அவனை அடி அங்கே வெளுத்து விட்டுறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சைட்டை அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்கும்போது, நல்லா இருக்கேன் பிரதர் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தா, இது யாரு? அப்போ இவன் கூட சேர்ந்து நீ ஆல்ரெடி என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னா இவனுக்காக தான் நீ என்னை கலட்டி விட்டுருக்க அப்படி தானேன்னு சொன்னதுமே, அவ்வளோதான் அவங்க பிரதருக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு வாயை முடிட்டு பேசாம இரு, அவன் என்னோட சிஸ்டர்னு சொன்னதும், என்ன சிஸ்டரான்னு சொன்னதும் அவன் போட்டு பயங்கரமாக வந்துட்டு எத்துன்னு எத்தி அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ அவளை வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பான்னு சொல்லிட்டு, அப்போ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பைட் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும், அவன் வந்துட்டு நீ விட்டு தனியாக என்ன கொஞ்ச நேரத்துக்கு நான் இவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும், இந்த லெவலுக்கு இவன் வந்துட்டு தகுதியானவன் நினைக்கிறீங்களா? இவன் உங்கள் கையால் எல்லாம் அடிபடுறதுக்கு இன்னும் 1 மாதம் அவனாவே சேர்த்து தொலைஞ்சிட்டு போகிறான். பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே. இவன் வந்துட்டு இதான் நிலைமை இவனை மாதிரி ஆளுங்களுக்கு ஃப்ராடுங்களுக்கு அப்படின்ற சொன்னதுமே அவங்க பிரதருமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டு, நான் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னும் 1 மாதம் தான் உனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்துட்டு 1 மாதத்துக்கு இரு. ஏன்னா கொஞ்ச நாளில் நீ செத்து போக போகிற, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ப்ளீஸ் போகாதன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு வாயில் வந்து பிளட்டாக வந்ததுமே கண்டிஷன் ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கா? அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உனக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க, அவன் ட்ரிக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவான், அதெல்லாம் நான் வந்து சக்ஸஸ் ஆக விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நாங்கள் உங்களை பற்றி தான் வந்து நியூஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட் நீங்க யார் அப்படின்ற சட்டி கேட்கும்போது, உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இப்போ ரொம்பவே வந்து தீவிரமாக நோய் ஆயிருச்சு, உடனே வந்துட்டு நீங்க கழட்டி விட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு போன் மெயின்மே கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க நல்லதா பண்றீங்க? 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இப்படி நோய் வந்தவனை கைவிட்டா நல்லதா அப்படின்ற சட்டி கேட்கும்போது, அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றப்ப என்ன உண்மையோ அதை வந்துட்டு நல்லா புரிஞ்சுட்டு நீங்க வந்துட்டு பேசணும். உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, காத்துல கிடைக்கிற நியூஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொன்னதும், நாங்கள் வந்துட்டு பொய்யெல்லாம் வந்துட்டு பேச கிடையாது, உங்கள் பாய் ஃப்ரெண்டே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப வந்துட்டு இப்போ சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுறது கூட தயங்குவீங்களாமே அவங்கள, ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு லக்ஸுரியான அவர் லைஃப்பை கொடுத்ததும் கூட சேர்ந்து இருந்திருக்கீங்க, ஆனால் இப்போ அவருக்கு நோயானதுமே வந்து கழட்டி விட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், ஓ அப்படியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மை எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இப்போ எங்களவே ப்ளேம் பண்ணி பேசுகிற வேலை வைக்காதீங்க, எங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும், உங்களை மாதிரி கேர்ள்ஸால தான் இந்த நாட்டில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாமே நரகமாயிட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணலாமா அப்படின்ற சட்டி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு அவளோட ஐடிங் கார்டு எடுத்து பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா உன்ன மாதிரி ஃபேக் ரிப்போர்ட்டர்லாம் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, நான் ஒன்றும் ஃபேக் கிடையாது, இந்த பாருங்க வீடியோன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அவளை கூப்பிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். 3 இயர்ஸாக ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் வந்துட்டு அவள் எனக்கு நோய் வந்ததுமே என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் யாரையும் வந்துட்டு இதுக்காக ப்ளேம் பண்ண விரும்பலை, என்னோட லைஃபே இப்படி ஹார்டாக இருக்கப்ப நான் எப்படி அவளுக்காக வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதும், அப்போ அந்த ரிப்போர்ட்டர் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிலீவை வந்து விடக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வீடியோஸ்லாம் பேசினதும், ஓ இந்த ஃப்ராடு பையன் வந்துட்டு பேசினதுமே நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்காக எந்த உண்மையும் தெரியாமல் கேட்டு வந்துட்டீங்க அப்படின்ற சொன்னதுமே, நாங்கள் உண்மையை தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற சொன்னதும், எந்த உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் அவன் சொன்னது உண்மையா, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா, ஆல்ரெடி நான் அவனுக்கு போன்மென்லாம் கொடுத்து காப்பாற்றினேன், திரும்பவுமே அவனுக்கு நோய் வந்துச்சு, அவன் என்னை வந்து சீட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தி கூட போயிட்டான், ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பழையத்துக்கு என் மேலே போட்டுட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லாவே புரியுது, மாட்டிக்கிட்டா இப்படி தான் கேர்ள்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப, எங்கள் அவங்க பிரதருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் நீ வந்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறியா, இல்லாட்டி வந்துட்டு ஆளுங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணி காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கோமாயிட்டு வரும்போது, அங்கே அவனோட அம்மாங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. உன்னால என் பையன் வந்துட்டு இப்படி நரகத்தில் இருக்கான், நீ அவனை சேவ் பண்ணுறதை விட்டுட்டு அவனை கழட்டி விட்டுட்டு அவன் வந்திருக்கான்னு சொன்னதும், பையனுக்கு போன்மென் கொடுக்கணும்னு சொன்னதும், இன்னும் டைம் சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே கோவப்பட்டு ஹீரோயின் கையை பிடிச்சங்க தள்ளி விழிச்சா. ஐயோ எனக்கு வந்துட்டு இப்படிலாம் ஒரு எல்டன் கூட பார்க்காம போட்டு அடிக்கிறாளே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பெரியங்க ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ரிப்போர்ட்டர் நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம், கண்ட்ரியே பார்த்துட்ருக்கு, நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருக்கீங்க, அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும், இப்போ என்னையே நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்டு
கேட்டே ஆகணும் அவங்க கிட்டன்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்கல நான் என்ன தூக்கில் தொங்க விட்டுருவீங்களா, அவன் எதுக்கு டிசர்வோ அதை தான் வந்துட்டு அவன் வந்து அடைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு என்ன இப்படி மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இந்த லேடி அவங்களாவே கீழே விழுந்துட்டு, நான் வந்துட்டு இப்படி எல்டராக இருந்துட்டு இருக்கப்ப என்னை வந்துட்டு இப்படிலாம் அவள் பண்ணிட்டு இருக்காளே, 3 வருஷமாக நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பையன், இவளுக்காக தான் வந்துட்டு எல்லாமே பண்ணான், ஆனால் வந்துட்டு அவனுக்கு நோய் வந்ததுமே இப்படி விட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தா அவ்வளோ ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா, சரியான கூட்டுக்கலமணி போல். அப்போ அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே ரொம்ப போய் மோசமான பொண்ணாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப, என்ன மோசமான பொண்ணு, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதான் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோமே, இவ்வளோ பெரிய வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எப்படி நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த லேடி அங்கே வந்துட்டு, நீ வந்து காசுலன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கியா, என்கிட்ட இருக்க அந்த செயின் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துரு, என் பையனை வந்து காப்பாற்றுன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் இருங்க, எத்தனை நாளைக்கு வந்துட்டு இப்படி போய் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. ரொம்பவே இந்த கேர்ள் ரொம்ப மோசமானவளா இருக்கான்னு சொல்லிட்டுங்க பேசுகிறப்ப ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்குங்க பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு, ஒழுங்கா என் பையனுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் நிலைமை இதை விட மோசமாகும்னு சொன்னதும், ஓ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவளாவே கீழே விழுந்துட்டு, என்னை வந்துட்டு கொல்லாம விட மாட்டா போலையே இவன்னு சொல்லிட்டு அந்த லேடி பெரிய ட்ராமா பண்ணதுமே அங்கே இருக்க ஒரு ஆள் வந்துட்டு அங்கே பயங்கரமாக போட்டு ஹீரோயினை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் பாவங்க வந்துட்டு பெயினில் இருந்துட்டுருக்கா. இவளை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த லேடியை பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் அவங்க பிரதர் கோவம் ஆகிட்டு, எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வரான் இதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. எல்லாருமே பயந்து விலகிட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு, நான் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சு அங்கே இருக்க எல்லார்ட்டுமேவும். இப்போ வந்துட்டு யார் அது என் சிஸ்டர் மேலே கையை வச்சீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் அங்கே அந்த லேடி வந்துட்டு, என்ன நீ பண்ணிடுவ, என்ன வந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன அடிச்சு என்ன கொலை பண்ணிடுவியா, என் மேல கை வச்சனா என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்க, உனக்கு அதான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸையுமே வச்சு எங்க பிடிக்க வச்சுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு லேடிஸ் மேலேயும் கை வச்சதில்லை, எல்டர்ஸ் மேலேயும் கை வச்சதில்லை, ஆனால் நீ என் சிஸ்டரை இந்த மாதிரி பண்ணிட்டு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ உடனே அந்த ஃப்ராடுமே அங்கே வந்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, என்னால் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை சொன்னதும் அம்மாவும் பையனுமே அங்கே கஞ்சாட காமிச்சிட்டு அங்கே பேசிட்டு பெரிய ட்ராமாவை பண்ணி ஹக் பண்ணி அங்கே அழுதுட்டு இருக்காங்க. போதும் ட்ராமாவை, எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு நீ இப்படியே நடிச்சிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, தயவு செஞ்சு நீ வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நீட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதும் அவ்வளோதான் ஹானுக்கு கோவம் ஆகிட்டு அடிக்க போனதுமே, பிரதர் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்கிறப்ப அவன் வந்துட்டு திரும்ப அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். என்னோட அம்மா எனக்காக ஏதோ வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருன்னு சொன்னதும், ஓ அப்படியா, நீ வந்துட்டு இப்போ என்ன வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்னென்ன நடந்துட்டுருக்கோ அதுக்கு எல்லாமே நீ டிசர்வ் ஆனவன் தான் அப்படின்றத சொல்லும்போது அவங்க பிரதரை பார்த்து, பிரதர் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே அம்மாவும் பையனுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு அவள் போட்டு காமிச்சிட்டு எல்லாரும் காதை திறந்து நல்லா கேளுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அங்கே வந்துட்டு காசை கொடுத்து இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும்னு சொன்னதும் அந்த லேடியுமே அவளை போன்மேன் டொனேட் பண்ண வச்சிடலாம், அந்த மாதிரி நான் வந்து ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. பார்த்தீங்களா இவனோட ஃப்ராடு தனத்தை, இவன் இப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டர், பொய்யா நீங்கள் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இது உண்மை கிடையாதுன்னு சொன்னதும், ஓ உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தாதான்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப வந்துட்டு வேற எவிடன்ஸ் கேட்டதுமே, நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே அந்த ஸ்வீட்டியோட சேர்ந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு போட்டு காமிச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மானங்கட்ட ஜென்மத்துக்காகவா நம்ம போய் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், நானாக இருந்தாலுமே இவனுக்கு போன்மேன் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வாய்களையே எல்லாருமே பேசுனீங்களே இப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹான் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, மரியாதையை எல்லாரும் போங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு பார்த்தா ரொம்ப பயமாயிட்டு அங்கே மறைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹான் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு உன்னோட கேரியரே இல்லாமல் பண்ணுறேன்னு சொன்னதும், உன்கிட்ட காசு இருந்தால் உன்னால் என்ன வேணாலும் பண்ணிட முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அவளுக்கு அங்கே எடிட்டர் இருந்து கால் வருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, உன்னை வந்து கம்பெனிலேருந்துமே தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்துமே வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக்காய் போயிடுறா. அப்போ ஹான் அடிச்சு இவ்வளோ வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த ஸ்வீட்டி அங்கே வந்து இவன் பார்த்தா காலை பிடிச்சவங்க கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணுற, எந்திரின்னு சொன்னதும், நீங்கள் பேசாமல் இருங்க, எதையாச்சும் கெடுத்து விட்றாதீங்கன்னு சொன்னதும், நான் கொஞ்ச நாளில் சேர்த்து போயிடுவேன், ப்ளீஸ் எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்கும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஸ்வீட்டி ஹஸ்பண்ட் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் என் உயிரை காப்பாற்ற என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட, நான் தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லலை, ப்ளீஸ் எனக்காக வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு
அங்கே டொனேட் பண்ண சொல்லி தன்னைத்தானே எங்கள் தலையெல்லாம் இடிச்சுக்கிட்டு அங்கே பிளட் வேற வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உனக்கு என்ன டொனேட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதுமே அவன் ஆமான்னு கேட்டதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு டொனேட் பண்ணி உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஸ்வீட்டிட்ட எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹான் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீயா போய் பண்ண போறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் பொறுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு போன்மேன் ஒன்று வந்துட்டு 4 lakh ரூபி நீ வந்துட்டு அதை பே பண்ணினா நான் உனக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். பிறகு அந்த ஸ்வீட்டிட்ட நீ வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே, உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்காக கொஞ்சம் காசு வந்துட்டு பே பண்ண சொல்லு, நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் இது வந்துட்டு பண விஷயம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு இருக்கு. சரி ஓகே நீ ஒன்றும் பண்ண வேணாம், காரை வந்துட்டு நம்ம வித்துடலாம், நம்ம அந்த காரை வித்துட்டு காசை பே பண்ணிடலான்னு சொன்னதும் அந்த கார் வந்து என்னோடது, நான் எப்படி அதை போய் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கு, அந்த கார் நான் தானே வாங்கி கொடுத்தேன், காரை விட நான் வந்து உனக்கு முக்கியம் இல்லையான்னு சொன்னதும் எனக்கு கார் தான் வேணும்னு அவன் சொல்றா. அதால அவன் கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். வந்து செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ, நம்ம குழந்தைய எப்படி வளர்க்க முடியும், ப்ளீஸ் அதுக்காக வச்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் ஃபர்ஸ்டே இது உன் குழந்தையே கிடையாது அப்படின்றத அவ சொல்றா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக்காகி போயிருது. இவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. அப்போ அவன் கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே எவ்வளோ தைரியம் தான் என் மேலே வந்துட்டு கை வைப்பேன், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரியுமா, உன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவை காசு தான், நான் அதனால தான் வேறவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னு அவன் சொல்றா. பார்த்தா இவங்க 3 பேருமே அடிச்சு அங்கே உருண்டுட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு பெரிய சண்டையாக போயிட்டு இருக்கு. பட் இவங்க அங்கே வந்துட்டு கூலாக அவங்க பாட்டு அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வெல்கம் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இங்கே கேட்கும்போது இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் தெரியுமா உனக்கு, அவரோட பொண்ணு தான், அவரோட பேர் மிங் ஜான் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ரொம்பவே வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து இந்த ஸ்வீட்டிக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இந்த ஸ்வீட்டி வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரியும் கிடையாது, ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டரும் கிடையாது, அவன் வந்துட்டு ஒரு ஃப்ராடு. ஸோ இதை தெரிஞ்சு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியை இந்த ஃப்ராடுக்காக நான் போய் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. பட் பதிலுக்கு அவன் என்ன வந்து பண்ணா, அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை ரொம்பவே இன்சல்ட் தானே பண்ணோன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப வந்து கில்ட்டியாக ஆரம்பிச்சிருது. அதனால தான் நம்மளுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே சில ரவுடிங்கெல்லாம் வரவுமே யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரா 4 lakh ரூபி நீ வந்துட்டு கடன் வாங்கினீங்களா அதை தான் கேட்டு வந்திருக்கோம், காசை கொடுக்குறே இல்லாட்டி உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை கொலையே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போட்டு அடி அங்கே வெளுத்துட்டு இருக்காங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கான். காசு வரலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு போனதும் அவங்க அம்மா காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பையனை எப்படியாச்சும் காப்பாற்ற சொன்னதும் ஆல்ரெடி சொல்லியாச்சு இவனுக்கு 1 month தான் டைம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே அந்த ரவுடிங் எல்லாருமே வந்துட்டு காசு எப்போ பே பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு பயமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பிரதர் கம்பெனி எல்லாத்தையுமே நீ தான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தான். இப்போயுமே அவன் அங்கே வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒன்றும் பண்ண முடியாது, இவனை அடித்து வெளியே வெட்டி விடுங்கன்னு சொன்னதும் அவங்க பிரதர் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன கஷ்டமாக இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர்னு சொல்கிறா. இவன் அங்கே கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்டுறாங்க. இவங்க வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து மிரண்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கேயுமே அந்த ரவுடிங்க வந்துட்டு என்னடா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, இவங்ககிட்ட காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அந்த ஸ்வீட்டி தான் தன்னோட வாழ்க்கையை கெடுத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகி போயிடுது. பெரிய பணக்காரி அது இதுன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அங்கே வந்துட்டு அந்த காரை வச்சுட்டு பெரிய வந்து மல்டி மில்லியனர் மாதிரி அங்கே சீனை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க உள்ளே வந்ததுமே அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு இங்கேன்னு அங்கே வந்திருக்க மரியாதையை வெளியே போன்னு சொன்னதும் நான் சாகிறதுக்கு போகிறேன், நீ மட்டும் ஹாப்பியாக இருப்பியா, நீமே பேசாமல் என் கூட சேர்ந்து செத்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே கழுத்தை பிடிச்சவங்க வந்துட்டு நெரிச்சிட்டு இருக்கான். இந்த ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்க போய் தானே நீ ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்க, நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸில் வந்துட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வச்சு கிழிச்சு விடுறான். இதுக்கப்புறம் உன்னை எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அப்போ நீ என்ன பண்ணுவ, இந்த மார்க்கோடவே நீ சுத்து அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான்.
அந்த லேடி வந்துட்டு இப்படி உள்ள வந்து ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதும் வேமா இவனை போய் அங்கே வந்துட்டு பிடிச்சி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர் பிளெண்டிட்டுக்காக ஒரு பையன்ட்டு அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவனோட நேம் லீவ் அப்படின்றத சொல்றாரு. அந்த பையனுக்குமே ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. நான் தான் அவங்களோட டேட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹேண்ட் ஷேக் கொடுத்ததுமே ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டுங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.